பொதுவாகவேங்க சண்டேனா ஸ்வீட் சண்டே தானே? நோ 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 நோங்க, சண்டேனா ஷார்ப் சண்டே அப்படி மாத்திட்டு இருக்காங்க பிரதானமான அரசியல் கட்சிகள். அந்த அளவுக்கு சனிக்கிழமை தோறும் பெரிய பரபரப்புகள் அரங்கேறிட்டு இருக்கு. முக்கியமான பங்கு பனையூரை சுற்றிங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, தீர்ந்து போன சக்திகள்கிட்டயே நீங்க நிறைய பேரை எம்எல்ஏக்களை எடுக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க காய்ந்து போன சக்தியா அப்படின்னு டிவிகேவை அட்டாக் பண்ணியிருக்காரு, ஷாக் கொடுத்திருக்காரு மு.க.ஸ்டாலின். இல்லைங்க, முதல்ல ஏடிஎம்கே, அடுத்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மாஜிக்கல் இந்த பக்கம் படையெடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ டிஎம்கேவை டார்கெட் பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய ஒர்க் பிளான் அப்படின்னு வேகம் எடுக்கும் விஜய்ங்க. அதாவது அவருடைய இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 10 அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்புகளுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டார்கெட் டிவிகே, ஸ்டாலின் தரும் 7 ஷாக். ஒரு பக்கம் அதிமுக மாஜிக்கள் தாவேக்கால இணைஞ்சிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் திமுகவுடைய மகளிர் அணி மீட்டிங்ல தாவேக்காவை வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு முன்னாள் முதலமைச்சர், திமுகவுடைய தலைவரான திரு மு.க.ஸ்டாலின். டார்கெட் டிவிகே என்கிற அஜெண்டாவை கூர்மைப்படுத்துறாங்க, வேகப்படுத்துறாங்க. அதுல முதலாவது ஆக்ஷனாகவும் இதை பார்க்கலாம், இல்ல அடுத்தடுத்த ஆக்ஷனாக. சரி, முதலாவதாக 6 மாதம் கூட விமர்சனம் செய்யாமல் இருக்கும்படி இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு நான் பேசினா, அதையே திருச்சி ஸ்டாலின் இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செஞ்சிட்டாரு அப்படின்னு சிலர் அழறாங்க அப்படின்னு போற போக்குல தங்களுடைய மாஜி கூட்டணி கட்சிகள் 2 இடதுசாரிகளையும் ஒரு குட்டு வச்சு பேசினாரு, ஏனைய மாஜி கூட்டணி கட்சிகளை. அடுத்து எங்க திரும்பினாலும் இந்த ஆட்சியில மின்வெட்டு பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்னு பேசினாரு. மூன்றாவதாக எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க செஞ்சதா இருக்கணும் அப்படின்னு தற்போதைய சிஎம் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப எங்க திரும்பினாலும் பாலியல் பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல தாவேக்காவினருடைய பெயரும் பலமா அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சர்க்காசமா ஒரு கூட்டு வச்சு பேசினாரு. நான்காவதாக அதிமுகவை ஷாப்பிங் செய்யும் பார்ட்டியா இருக்கு அப்படின்னு டிவிக்கு அட்டாக்கு. ஐந்தாவதாக பிஜேபியோடைய ஜெராக்ஸ் தான் இந்த கட்சி ஆட்சி அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. ஆறாவதாக எங்க அப்ப முன்ன பேசினப்ப கான்பிடண்டா இருப்போம் அப்படின்னு, நல்லதே நடக்கும் கான்பிடன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு தற்போதைய சிஎம். ஆனா இன்னைக்கு அவருக்கே அந்த தன்னம்பிக்கை இல்லாம போயிடுச்சு போல. அதனாலதான் தீர்ந்து போன கட்சின்னு, தீர்ந்து போன சக்தின்னு விமர்சிச்சவங்களையே அங்கிருந்தே இப்ப இந்த பக்கம் ஆட்களை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவர் என்ன காய்ந்து போன சக்தியா அப்படின்னு ஒரே அரசியல் அடிங்க. அதன் தொடர்ச்சியாக நீங்க இப்ப தமிழ்நாட்டுடைய சாதனைகளை இங்க நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கீங்க டெல்லி போனப்ப பிரதமர்கிட்டையும். இது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி கிடைத்த ஒரு பெருமிதம் தாங்க, அதை நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. ஆனா முன்ன மோசமான ஆட்சின்னு விமர்சனம் செஞ்சீங்க. சரி, இங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், நாங்க டெல்லி போனப்ப இடி ஆக்ஷனுக்கு பயந்து தான் நீங்க போனீங்களான்னு விமர்சிச்சீங்க. இப்ப நாங்க கேட்கலாம் இல்லையா, கரூர் பிரச்சனை சிபிஐ வழக்குக்கு பயந்து தான் நீங்க டெல்லி போனீங்களா அப்படின்னு அடியோ அடிங்க. அரசியல் ரீதியாக ஃபைனலா பார்த்தோம்னா மிஸ்டர் முதலமைச்சர், ஓ சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. அதாவது இறங்கி நாங்க ஆட போறோம் அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்தியிருக்காங்க மு.க.ஸ்டாலின் அவங்களுடைய டீம்க. சரி, இவை எல்லாவற்றுக்கும் தாவேக்கா கொடுக்கின்ற கவுண்டர் என்ன, அவங்களுடைய ரூட் மேப் என்ன? ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, நெக்ஸ்ட் டிஎம்கே. விஜயின் வீக்கெண்ட் ஃபார்முலா 10 சனிக்கிழமை தோறும் இணைப்பு விழாக்கள் இருக்கணும் அப்படின்னு தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் இல்லையா? அதை செவ்வனே செய்து கொண்டு இருக்கிறார்கள் தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லாங்க. பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு நம்ம ஆனந்த் அவரு அப்படிங்கிறாங்க, அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சனிக்கிழமை தோறும், இந்த சனிக்கிழமையும் பார்த்தோம்னா மே 13ஆம் தேதி பனையூர்ல இணைப்பு விழா நடந்திருக்கு. அதிமுகவுடைய மாஜி மந்திரிகள், மாஜி எம்பிக்கள், முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, அதாவது திரு பச்சைமாள், வனரோஜா அவர்கள் உள்ளிட்ட பல முக்கியமானவங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய காங்கிரஸுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது விஜயதாரணி அவர்கள் தாவேக்காவிலையும் இணைஞ்சிருக்காங்க. இப்படி ஆக்ஷனை தொடங்கிட்டாங்க. சரி, முதலமைச்சரும் தாவேக்காவுடைய தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவருடைய ஒர்க் பிளான் என்ன, ரூட் மேப் என்ன? அதாவது தற்போதைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தனி பெரும்பான்மைக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தணும். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் எம்பி தேர்தல், ஃபைனலா
2031 ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இந்த 4 அஜெண்டாக்களோடு தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவதாக, அப்ப கட்சி கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க வலுப்படுத்தணும் அப்படின்னா இளம் துடிப்பானவர்கள் இருக்காங்க. அப்ப தேவை என்ன? அனுபவம் வாய்ந்தவர்கள். அதை நோக்கித்தான் அதிமுக அங்க இருக்கிறவங்களும் இங்க அவங்களுடைய தேவைக்காக வந்து சேர்றாங்க. 2 பேரும் ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுறாங்க. 2. மூன்றாவதாக, கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தும் ஒரு வகையில, அதாவது ஒரு 8 மாவட்டத்துல வெற்றியே பெறல இல்லையா இந்த சட்டமன்ற தேர்தலையும். ஸோ அந்த 8 மாவட்டங்கள்லையும் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. 4வதாக, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்கலாமா அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. 234 அப்படிங்கிற கணக்குல. அப்ப அதிகாரம் பரவலா இருக்கும், அதே நேரத்துல வேலைகளும் துரிதமாக விரைவாக நடக்கும். இது அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இவர்களை கண்காணிக்க மண்டல பொறுப்பாளர்களை நம்ம உருவாக்கலாமா? ஏற்கனவே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அமைச்சர்களை பொறுப்பா போட்டிருக்காங்க. அவர்களையும் கடந்து இந்த வேலைகளை மட்டும் கவனிக்கக்கூடிய சீனியர்ஸ் அவர்களை போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை. ஏன்னா திமுக இறங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்லயே இப்ப ஜென்சி அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களை சமாளிக்கணும் அப்படின்னா கொள்கை ரீதியாகவும் தங்களுடைய நபர்கள், தங்களுடைய கேடர்ஸ் வலுப்பெறணும் அப்படின்னும் பயிற்சி வகுப்புகள், கொள்கை சார்ந்த பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு அதுலேயும் தீவிர கவனம் செலுத்த இருக்காங்க. அதுல முதற்கட்டமாக பார்த்தோம்னா எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வகுப்பையும் இப்ப தொடங்கியிருக்காங்க. ஏன்னா முதல் கூட்டத்திலேயே பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த மாதிரி பேசினாரு, அவருமே அந்த நேரத்தில் சோசியல் மீடியாக்குள்ள வைரல் ஆனாரு. ஸோ அடுத்தடுத்து அவங்க அந்த அரசியல் அனுபவத்தில் அட்டாக் பண்ணாங்கன்னா அதை சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் வலுவான ஆதாரங்களோடும் பதிலடி கொடுக்கறதுக்கான பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா தளங்களிலும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் இதுதாங்க. திமுகவை கடந்து திரு அண்ணாமலை, முன்னாள் பாஜக தலைவர், இப்ப விஆர்டி லீடர்ஸ் புதிய மூவ்மெண்ட் தொடங்கியிருக்காரு இல்லையா, அரசியல் கட்சியா வருவன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அண்ணாமலையுடைய இந்த விஜயம்ங்கிறது இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு நெருக்கடியாக மாறலாம். ஏன்னா இப்ப அதிமுகவினருக்கும் அதிகாரம் கிடைக்காதவர்கள், செல்வாக்க இழந்தவர்கள், அவங்களுக்கான ஒரு இன்னொரு ஆப்ஷனும் கிடைச்சிருக்கு. திமுக பக்கமே சில மாஜிக்கல் போறாங்க, திரு பெஞ்சமின் போன்றவர்கள். வேற சில மாஜிக்கலும் திமுக சைட் போலாமான்னு ட்ரை பண்றாங்க. அதை பத்தி பின்னாடி ஒரு காணொலியில பதிவு செய்யறோம். ஸோ இப்ப அண்ணாமலை அவர் சைடு அவங்க போகாம இருக்கணும், நம்மளை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தனி ஒரு டீம் போட்டு இப்ப தீவிரமாக ஏடிஎம்கே சைட்லயும் பேசிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சிக்கு போறது பாசிட்டிவ்னு ஏடிஎம்கேலையும் நினைக்கிறாங்க. அதை நம்ம முந்தைய காணொலியிலையும் கூட பதிவு செஞ்சிருக்கோம். அவங்களுடைய தேவை, பொருளாதார சிக்கல்கள் பயங்கரமா இழந்திருக்காங்க. அப்புறம் 10 ஆண்டுகள் அதிமுகவிலேயே எதிர்கட்சிங்கிற மாதிரி அவங்களால செயல்பட முடியாது, ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களுக்காக இந்த பக்கம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை பக்கம் போகாமலும் தடுக்கிறதுக்கும் தாவேகா தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்போ வலுவான அதிமுக மாஜிக்கில் ஏன் இங்க தாவேகா பக்கம் கொண்டு வரல, அவங்களும் வரணும்னு விருப்பப்பட்டு தானே இருக்காங்க சிலர்லாம் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு அவங்க மாற்றா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் இந்த பக்கம் வரணும், அதே நேரத்துல மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்கணும். அதாவது அவங்க மேல அந்த ஹிட் லிஸ்ட்ல வழக்கு போன்ற ஹிட் லிஸ்ட்ல அவங்க இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்டவர்கள் இப்ப தாவேகாவுக்கு வந்தா அவங்க பிரச்சனையும் தூக்கி சுமக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் கூட்டணி சமயத்துல கூட பல முக்கியமான முகங்களை இந்த பக்கம் நாங்க கூட்டணியில இணைச்சிக்கல. அப்ப ஈஸியா அதை டார்கெட் பண்ணி திமுக ஸ்கோர் செஞ்சுப்பாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தான் திரு ஜான் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய வியூகங்களை எங்களுடைய தலைவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதனால தான் புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவருக்கு இன்னும் ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்துகிட்டே இருக்கோ என்னமோ டிவிகேல. இன்னொரு பக்கம் அவரு டிஎம்கே ரூட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தியும் அடுத்தடுத்த காணொலியில விரிவா நம்ம பதிவு செய்யலாங்க. இதற்கடுத்து இங்க வரக்கூடிய சிலர் டிமாண்டுகளை வைக்கிறாங்க. முக்கிய முகங்கள், நல்ல இமேஜ் இருக்கக்கூடியவங்க, அதையும் ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமா சொன்னோம்னா மதுரையில முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் வலுவாக இருந்தவர், புரிஞ்சிருப்பீங்க, திரு மு.க. அழகிரி. அவங்களுடைய மகள் திருமதி கயல்விழி அழகிரி அவர்கள் அவங்க ஓப்பனாகவே தேர்தலுக்கு முன்னாடியே விகடனுக்கு கொடுத்த நேர்காணல்ல விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசியிருந்தாங்க. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த பதவியேற்பு விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அமைச்சர்களை போய் சந்திச்சாங்க, ஆக்டிவா இருக்காங்க இல்லையா. அவங்களுடைய டிமாண்ட் அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா மதுரையுடைய மேயர் பதவி. ஸோ அதை குறி வச்சு அவங்க காய் நகர்த்துறாங்க.
இங்க டிவிகே சைட்லயும் ஒரு ஆப்ஷனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல டிமாண்ட்ஸும் வருது. உள்ளாட்சி தேர்தலை மையமிட்டு அதுல அமோகமாக வெற்றி பெறணும். இப்ப சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 200 வார்டுகள்லயும் அமோக வெற்றி பெறணும். இப்படி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகே. இதெல்லாம் கடந்து ஃபைனலா பார்த்தோம்னா முதல்ல ஏடிஎம்கே, அப்புறம் பாஜகல இருந்து வந்திருக்காங்க. ஃபைனலா டிஎம்கேல இருந்து ஆட்களை தூக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான திமுக மாஜிக்கள் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க. டெல்டா வட்டாரங்கள்ல, மதுரை வட்டாரங்கள்ல, அப்புறம் இன்னொரு பக்கம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த வட்டாரங்கள்ல ஏற்கனவே திமுக வீக்கா இருக்காங்க. இப்ப தாவேக்காவும் அங்க செல்வாக்கா மாறி இருக்கிறதால அந்த ஒரு மண்டலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 5 அமைச்சர்கள் இருப்பதால இறங்கி அங்க திமுகவுடைய கட்டமைப்பையே ஜீரோவாக்கணும் அப்படின்னு சில ஆக்ஷன்களையும் தொடங்கியிருக்காங்க. அமைச்சர்களுக்கு அந்த ஒர்க் பிளானும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த ஏரியாக்களில் திமுகவுடைய தலைமை கூடுதலாகவும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ இறங்கி அடித்து கட்டமைப்பை வலுப்படுத்தினா இந்த 10 ஃபார்முலாக்களும் நிச்சயமா தாவேக்காவுடைய அந்த 4 அஜெண்டா 2031 வரை சக்சஸ் ஆக்கிடும் அப்படிங்கிறது தான் திரு ஜோசப் விஜய் அவருடைய ஒரே டார்கெட்டா அஜெண்டாவா ரூட் மேப்பா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள். ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு அந்த கிளாப்லாம் பண்ணியாச்சு. போக போக பல பரபரப்புகள் அரங்கேறலாம், பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.